நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேத்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 6ல நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக்ல ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட் 11ல இந்த ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி இந்த டெஃபினிஷன் பார்த்துருப்போம், அதே மாதிரி ரிசல்ட்ஸ் பார்த்துருப்போம், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம பார்ட் 11ல நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். நம்ம அந்த பார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 12 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன் அப்படின்னா பார்ட் 11ல ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி வர ஃபார்முலாஸ், டெஃபினிஷன், ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம அங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 12ல இந்த ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி ஃபுல்லா நம்ம ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு 30 ப்ராப்ளம் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போறோம். இந்த 30 ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் பிளஸ் அதே மாடல்ல நமக்கு பாத்தீங்கன்னா வேற ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த ஒரு 30 ப்ராப்ளத்தை ஃபுல்லா நீங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். கண்டிப்பா ப்ராபபிலிட்டில இருந்து இந்த மாடல்ல இருந்து கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் நமக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டாபிக்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்ரி இயர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இந்த டாபிக்கே கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்ட் 11ல உள்ள வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கார்னர்ல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண இந்த பார்ட் 11ல உள்ள வீடியோஸை நீங்க பாத்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி ஃபுல்லா ப்ராப்ளம் தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்லயே வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே, கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு காயின் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஒரு காயின், சிங்கிள் காயின் எடுத்துக்கிறேன். இந்த சிங்கிள் காயினுக்கு நமக்கு என்னென்ன அவுட்கம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட், டெய்ல். அப்போ நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட், டெய்ல் அப்படின்னு கிடைக்கலாம். அப்போ என் ஆஃப் எஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2. இப்போ இதே 2 காயின்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன கிடைக்கலாம்? ஹெட்டுன்னு வரலாம், ஹெட் டெய்ல்னு வரலாம், டெய்லு ஹெட்னு வரலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்ல்னு வரலாம். அப்போ இங்கே நமக்கு என் ஆஃப் எஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும்? 4. இப்போ இதே மாதிரி 3 காயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 காயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு என்ன சாம்பிள் ஸ்பேஸ் வருது அப்படின்றது கூட நமக்கு கேட்கலாம். அப்போ சிங்கிள் காயின் அப்படின்னா நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 2 காயின்ஸ் எடுக்கிறப்ப நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 4ன்றதை நான் என்ன எடுத்துக்கலாம்? 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? இப்போ சிங்கிள் காயின்றப்ப 2 பவர் 1. இப்போ இதே நான் ஜென்ரலா n காயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? எனக்கு 2 பவர் n. அப்ப n ஆஃப் s ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 2 பவர் n. நமக்கு क्वेश्चनல எப்படி கேட்கலாம் அப்படின்னா 5 காயின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இதுல நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், அதாவது நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 பவர் என்னன்னு எழுதுனா போதும் 5. அப்ப 2 பவர் 5 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 32. அப்ப 32 அவுட்கம்ஸ் கிடைக்கும்னு அர்த்தம். இப்போ இது பாத்தீங்கன்னா காயின்ஸுக்கு இந்த ஜெனரல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கங்க. நமக்கு n காயின்ஸ் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 பவர் n அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதே டைஸ்ல எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரே ஒரு சிங்கிள் டைஸ் எடுத்தோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. அப்போ எனக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா n ஆஃப் s ஈக்குவல் டு 6ன்னு வரும். இப்போ இதே 2 டைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன கிடைக்கும்? நமக்கு 1,1 1,2 எக்ஸெட்ரா 1,6. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க 6,1 6,2 எக்ஸெட்ரா 6,6 வரைக்கும் கிடைக்குமா? அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 36 கிடைக்கும். அப்ப சிங்கிள் டைஸ் அப்படின்னா எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ் 6 கிடைக்கும். இதே 2 டைஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 36. அப்ப 36ன்றது என்னது? 6 ஸ்கொயரா? இப்ப இதே ஜென்ரலா நான் n டைஸ் அப்படின்னு எடுத்துட்டேன்னா 6 பவர் n வரும். அப்ப காயின்ஸுக்கு ஜென்ரலா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா n காயின்ஸ் அப்படின்னா 2 பவர் n, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 6 பவர் n. அதுல நம்ம எத்தனை டைஸ் எடுக்கிறோமோ அதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த n-க்கு பதிலாக வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி கார்ட்ஸ் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு எவ்வளவு கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 52 கார்ட்ஸ் இருக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 52. இந்த 52 தான் நம்ம எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா 13 into 4 அப்படின்னு பிரிச்சிருப்போம். அதாவது ஒன்று பாத்தீங்க அப்படின்னா டைமண்ட், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்டின், அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பேடு, அடுத்து பாத்தீங்கன்னா கிளவர். இப்போ டைமண்ட்ல பாத்தீங்கன்னா 13 கார்ட்ஸ் இருக்கும், ஹார்டின்ல பாத்தீங்க அப்படின்னா 13 கார்ட்ஸ் வரும், ஸ்பேட்ல பாத்தீங்க அப்படின்னா 13 வரும், அதே மாதிரி கிளவர்ல பாத்தீங்கன்னா 13.
ஸோ அதில் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 10 வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா KQJA. இப்போ டோட்டலாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா 13 கார்ட்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமண்ட்ல இந்த நம்பர்ஸ் வரும். இதே மாதிரி ஹார்டின்லையும் வரும். அதே மாதிரி ஸ்பேடு, கிளவர். இப்போ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 13 கார்ட்ஸ் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 4 வந்துடும். எப்படி டைமண்ட்ல 1 வரும், ஹார்டின்ல 1 வரும், ஸ்பேட்ல 1 வரும், கிளவர்ல 1 வரும். அதே மாதிரி கியூன் பார்த்தீங்க அப்படின்னா 4 வரும். அதே மாதிரி ஜாக் பார்த்தீங்க அப்படின்னா 4 வரும். ஆஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 வரும். ஸோ இந்த மாதிரி இந்த கார்ட்ஸ்ல உள்ள டீட்டெயிலும் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஒன்று காயின்ஸ் வரும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டைஸ் வரலாம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நமக்கு. ஸோ இந்த காயின்ஸ், டைஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரியணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 30 ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிற கொஸ்டின் ப்ளஸ் அந்த மாடலில் நமக்கு என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி டோட்டலாக வந்து ஒரு 30 ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு 30 ப்ராப்ளத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாடலில் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 7 as a sum of the faces when 2 dice are throwing. இப்போ இங்க எத்தனை டைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டைஸ் அப்படின்னாலே ஜெனரல் ஃபார்ம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 6 பவர் n பார்த்தோமா. அப்ப 2 டைஸ் அப்படின்னா 6 ஸ்கொயர். அப்ப ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், நமக்கு 36. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளவு வரும், நமக்கு 36. அப்ப முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கங்க, n of s ஈக்குவல் டு 36. இதை முதல்ல நோட் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கெட்டிங் 7 as the sum of the faces. ஸோ நமக்கு வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், நமக்கு 7 வரணும். ஸோ இதை தான் நம்ம வந்து எடுத்துக்க போறோம். இப்போ நான் a ஈக்குவல் டு நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா கெட்டிங் 7 as the sum of the faces அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு அப்போ என்னென்ன கிடைக்கும், நமக்கு ஃபர்ஸ்ட் 1n அப்படின்னு எடுத்தோம்னா அடுத்த டைஸ்ல 6 வருமா, 1,6. இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா 7 வரும். அடுத்தது 2 அப்படின்னு எடுத்தோம்னா அடுத்த டைஸ்ல என்ன வரலாம், நமக்கு 5. 2 + 5 7. ஸோ இந்த இதை சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், 7 வரணும். அப்ப 3 அப்படின்னு எடுத்தோம்னா இங்க என்ன வரும், 4. 3 + 4 7 கிடைக்கும். அடுத்ததுல 4 எடுத்தோம் அப்படின்னா 4,3 வரும். ஸோ அடுத்ததுல 5 எடுத்தோம் அப்படின்னா 5,2. ஸோ அடுத்து 6 எடுத்தோம்னா 6,1. ஸோ இந்த 2 டைஸ் இது பண்றப்ப ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 வந்துச்சுன்னா அடுத்த டைஸ்ல 6 வரணும். அப்பதான் ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். ஸோ இந்த பாசிபிள் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதை தான் நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுல நமக்கு எவ்வளவு கிடைக்குது, நமக்கு 1 2 3 4 5 6. அப்ப இதுல இருந்து n of a ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, 6. இப்போ இதுல இருந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா p of a ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா n of a by n of s. n of a எவ்வளவு, நமக்கு 6. n of s எவ்வளவு, நமக்கு 36. அப்ப 6 by என்ன வரும் அப்படின்னா 36 அப்படின்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 by என்ன கிடைக்கும், நமக்கு 6. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 1 by 6 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா a bag contains 6 red and 7 black balls. Find the probability of drawing a red ball. So red ball எடுக்கிறதுக்கான probability என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் n of s equal to 6 + 7 எவ்வளவு, நமக்கு 13. அப்ப n of s equal to 13 அப்படின்னு வந்துரும். இப்போ இதுல நம்ம என்ன பால்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா செலக்ட் பண்றது ரெட் பால்ஸ். அப்ப ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா டிராயிங் ஏ ரெட் பால்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏ அப்படின்றது என்னது, இங்க டிராயிங் ஏ ரெட் பால். இப்ப ரெட் பால் நமக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னா 6 தான். அப்ப இதுல இருந்து n of a ஈக்குவல் டு என்னது, 6. இந்த 6 ரெட் பால்ல இருந்து தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும் ரெட் பால். அப்ப n of a ஈக்குவல் டு 6 வந்துரும். இப்ப இதுல இருந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா p of a ஈக்குவல் டு n of a by n of s வரும். அப்ப 6 by என்ன கிடைக்கும், நமக்கு 13 வருமா. அப்ப செகண்ட் क्वेश्चனுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 6 by 13 வரும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா சிம்பிளான ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோ நமக்கு எக்ஸாம்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க. சோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, பேயிஸ் தியரம், சோ இதெல்லாம் அப்ளை பண்ணி நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் a diamond card is drawn from an ordinary pack of cards. நம்ம ஒரு ஆர்டினரி பேக் ஆஃப் கார்ட்ஸ்ல இருந்து டைமண்ட் கார்டை நம்ம எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கார்ட்ஸோட டீட்டெயில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியணும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 52 அப்படின்னு பார்த்தோமா. இப்போ இந்த 52 எப்படி நம்ம பிரிச்சிருப்போம், 13 × 4 அப்படின்னு பிரிச்சிருப்போம். ஸோ அதாவது ஹார்டீன்ல 13 வரும். ஸோ அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைமண்ட்ல 13 வரும்.
ஸ்பேட்ல 13 வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிளவர்ல 13 வரும். ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டைமண்ட் கார்டு. அப்போ டைமண்ட்ல நமக்கு எத்தனை கார்ட்ஸ் வரும் அப்படின்னா 13 கார்ட்ஸ் வரும். அப்போ நம்ம இதுல இருந்து n ஆஃப் s பார்த்தீங்க அப்படின்னா 52, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து 52. டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது n ஆஃப் a ஈக்குவல் டு 13. ஸோ டைமண்ட் கார்ட்ஸ் அப்படின்னா 13. இதே ப்ராப்ளத்தை ஆர்டின்னு கேட்கலாம், இல்லைன்னா ஸ்பேடு இல்லை கிளவர்னு கேட்டாலுமே இதே சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 வரும். இப்போ நம்ம ஃபார்முலா என்ன பார்த்துருப்போம், நம்ம P ஆஃப் A ஈக்குவல் டு n ஆஃப் A பை n ஆஃப் Sன்னு பார்த்துருப்போமா. இப்போ n ஆஃப் A என்னது 13/52 அப்படின்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/4. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 4 × 13 ஈக்குவல் டு 52ன்னு வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டினுக்கு 1/4 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ப்ராபபிலிட்டியில பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று காயின்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டைஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால அந்த பேசிக்கா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காயின்ஸ் அப்படின்னா 2 n, டைஸ் அப்படின்னா 6 n ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்ட்ஸ் அப்படின்னா இந்த 52 கார்ட்ஸ்ல ஹார்டின் எவ்வளவு, டைமண்ட் எவ்வளவு, ஸ்பேட் எவ்வளவு, கிளவர் எவ்வளவுன்னு பார்த்துங்க. ஸோ இதவும் இன்னும் டீப்பா நமக்கு கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதுல கிங் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதே மாதிரி கியூன் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த கியூன் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட்ல வரணும், இல்லை ஹார்டின்ல வரணும், இப்படிலாம் நமக்கு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம 1 by 1 நம்ம எப்படி என்னன்றதை சால்வ் பண்ணுவோம் நம்ம. ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 4 person are chosen at random from a group containing 3 men, 2 women and 4 children. Find the chance that exactly 2 of them will be a children. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில்ட்ரன் வந்து 2 பேர் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது எக்ஸாக்ட்லி 2 of them will be a children இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே கவனிங்க. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 1 மென்னு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உமன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில்ட்ரன். இப்போ இதுல மென் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 3, உமன் எத்தனை பேர் இருக்காங்க 2, சில்ட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா 4. அப்போ இதுல டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 3 + 2 5, 5 + 4 ஈக்குவல் டு 9. இப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 9 வந்துடும். அப்போ n ஆஃப் s பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 9. இப்போ இதுல இருந்து n ஆஃப் s பார்த்தீங்க அப்படின்னா 9. இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சில்ட்ரனுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதுல சில்ட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது 4. அப்போ n ஆஃப் s ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் 9c4. இதுதான் n ஆஃப் s. இப்போ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாக்ட்லி 2 of them will be the children நம்ம செலக்ட் பண்றதுல 2 பேர் சில்ட்ரனா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ இதுல இருந்து P ஆஃப் A ஈக்குவல் டு n ஆஃப் A பை n ஆஃப் S ன்னு பார்த்தோமா. இப்போ n ஆஃப் S என்னது 9c4. இப்போ இந்த 2% செலக்ட் பண்றோம் பாத்தீங்களா சில்ட்ரன். இப்போ இந்த 2% எதுல இருந்து செலக்ட் பண்ணுவோம் நம்ம, இந்த சில்ட்ரன் டோட்டலா 4 இருக்கு பாத்தீங்களா. இப்போ இந்த 4ல இருந்து தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2% சில்ட்ரனா இருக்க முடியும். அப்போ 4c2ன்னு வருமா. இப்போ ரிமைனிங் எனக்கு இங்க என்ன இருக்கு மென் அண்ட் உமன், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 5. அப்போ 5c2 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம எடுத்து கரெக்டா எழுதிட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ணணும். 4c2 5c2 by 9c4. இப்போ 4c2 அப்படின்னா என்னது 4 × 3/1 × 2. 5c2 அப்படின்னா என்னது 5 × 4/1 × 2 டிவைட் பை 9c4. இப்போ 9c4னா என்னது 9 × 8 × 7 × 6/1 × 2 × 3 × 4. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 10/21 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10/21 அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா find the probability that a leap year selected at random will contain 53 Sundays. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது லீப் இயர்னு வரலாம், அப்படி இல்லைன்னா ஆர்டினரி இயருக்கு வரலாம். ஸோ இந்த இதில் 53 Sundays அண்ட் 53 Mondaysன்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா 53 Sundays ஆர் 53 Mondaysன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸை மாற்றி மாற்றி நமக்கு கேட்பாங்க. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா find the probability that a leap year. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீப் இயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே selected at the random will contain 53 Sundays வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன நம்ம வந்து கேட்டிருக்காங்க. ஓகே கவனிங்க. இப்போ லீப் இயர் அப்படின்னாலே நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 366ன்னு வருமா. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா லீப் இயர் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா 366. ஸோ அதாவது 52 வீக்ஸ் பிளஸ் என்ன வரும் அப்படின்னா 2 டேஸ் அப்படின்னு வரும். இப்போ லீப் இயர்ல பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் பாத்தீங்கன்னா 366ன்னு வரும். ஸோ இதுல 52 வீக்ஸ் வரும். அதாவது 7 × 52 போட்டீங்க அப்படின்னா 364 அப்படின்னு வரும். பிளஸ் 1 டே எடுத்தீங்க அப்படின்னா ஆர்டினரி இயர், அதாவது 365 டேஸ்ன்னு வரும்.
லீப் இயர் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ் அப்படின்னு வரும். இப்போ இந்த 2 டேஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எஸ் அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஸோ ஒன்று சண்டே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே அடுத்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே வெட்னஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே அண்டு சண்டே அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இங்கே உள்ள இந்த 2 டேஸ் அப்படி பிரிச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 7 வரும். இப்போ இதில் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா என் ஆஃப் எஸ் வந்து 7 வரும். இப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கெட்டிங் சண்டே மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இப்போ சண்டே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் வரும் சண்டே மண்டேன்னு வரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே அண்டு சண்டேன்னு வரும். அப்போ நமக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 வருதா. அப்போ இதுல இருந்து என் ஆஃப் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல இருந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ன்னு வரும். அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2/7. அதாவது லீப் இயர்ல 53 சண்டேஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2/7. ஸோ நெக்ஸ்ட் 6th ப்ராப்ளம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் an ordinary year selected at the random will contain 53 Sundays. இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர்டினரி இயர். இப்போ ஆர்டினரி இயர் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 365. ஸோ இதை தான் 52 வீக்ஸ் பிளஸ் என்னன்னு எடுத்திருப்போம் நம்ம 1 டே அப்படின்னு எடுத்திருப்போம். இப்போ இந்த 1 டேவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே. அப்போ இதில் என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு 7. இப்போ இதுல இருந்து ஏ ஈக்குவல் டு ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம் சண்டே. இப்போ சண்டேன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் வரும். அப்போ இங்கே ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் இங்கே சண்டே அதாவது என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். இப்போ இதுல இருந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிடும் 1/7. ஸோ அப்போ ஆர்டினரி இயர்ஸ்ல ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1/7 வரும். ஸோ இதே இது லீப் இயர் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2/7. ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 7th ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2 cards are drawn from a pack of cards at random. The probability that it will be the diamond and heart in. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ the probability diamond and heart in வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் கார்ட்ஸ் அப்படின்னாலே டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 கார்ட்ஸ். இப்போ இதில் டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13 வரும். ஹார்டின் பார்த்தீங்க அப்படின்னா 13 வரும். கிளவர் பார்த்தீங்க அப்படின்னா 13 வரும். ஸ்பேடு பார்த்தீங்க அப்படின்னா 13 வரும். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா the probability that it will be a diamond and heartin. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்குவல் டு ஸோ the probability நம்ம என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்துருப்போம் என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ன்னு பார்த்துருப்போம். இப்போ இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 52. இப்போ இந்த 52ல இருந்து ஸோ இங்கே ஒன்று டைமண்ட் இன்னொன்று ஹார்டின். அப்போ எனக்கு இங்கே என்ன வரும் 52C2 அப்படின்னு வருமா. இப்போ இந்த 52C2ல இப்போ நியூமரேட்டர்ல நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒன்று டைமண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹார்டின். இப்போ டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13 இதுல இருந்து ஒரு கார்டு எடுப்போம். அதே மாதிரி ஹார்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா 13C1 அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 13C1 அப்படின்னா 13 × 13 டிவைட் பை 52C2 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 52 × 51/1 × 2 அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 13/102 அப்படின்னு வரும். இப்போ 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அப்படின்றது கரெக்டாக இருக்கும் 13/102. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2002ல நமக்கு கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2002ல கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்று இந்த கார்ட்ஸ்ல இருந்து கேட்கலாம் அப்படி இல்லைன்னா காயின்ஸ் இல்லைன்னா டைஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராபபிலிட்டி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நமக்கு கேட்கலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the sample space S contains 4 elements. the sample spaceல பாத்தீங்க அப்படின்னா 4 elements என்னென்ன கொடுத்துட்டாங்க நமக்கு A1 A2 A3 A4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 elements நமக்கு கொடுத்துட்டாங்க sample spaceல. the following defines a probability space S on. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் டோட்டல் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரணும். இப்போ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இருந்து P of A1, P of A2, P of A3, P of A4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் 1 வரணும். ஸோ இதுதான் கண்டிஷன் P of A1 பிளஸ் P of A2 பிளஸ் P of A3 பிளஸ் P of A4 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 வரணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல உள்ள இந்த 4த்துலையுமே ஆட் பண்ணி பாருங்க எந்த ஆப்ஷன்ல ஈக்குவல் டு 1 வருதுன்னு பாருங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 1 வராது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது.
செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன்லையுமே ஈக்குவல் டு 1 வராது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன்லையுமே ஈக்குவல் டு 1 வராது. ஸோ இதில் ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன்ல தான் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபோர்த் ஆப்ஷன்ல இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா -1/2ன்னு வரும். ஸோ கண்டிப்பா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டியில நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸே வராது. ஸோ இதில் தேர்ட் ஒன் ஆட் பண்ணி பாருங்களேன். 1/2 பிளஸ் 1/4 பிளஸ் 1/8 பிளஸ் 1/8. இதில் எல்சிஎம் 8 எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே 4 பிளஸ் 2 பிளஸ் 1 பிளஸ் 1. இப்போ 4 பிளஸ் 2 6, 6 பிளஸ் 1 7, 7 பிளஸ் 1 8. அப்போ 8/8 ஈக்குவல் டு 1 வருதா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா தான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டு 1 வரும். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துலையுமே நமக்கு ஈக்குவல் டு 1 வராது. ஃபோர்த் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல -1/2ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வராது. அப்போ கண்டிப்பாக ஃபோர்த் ஆப்ஷன் வராது. 8th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் E1, E2 அண்ட் E3 ஆர் 3 மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா P ஆஃப் E1 யூனியன் E2 யூனியன் E3 இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னாலும் ஒன்று தான், டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருப்போம், டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னாலே P ஆஃப் E1 இன்டர்செக்ஷன் E2 இதோட வேல்யூ 0ன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி P ஆஃப் E2 இன்டர்செக்ஷன் E3 இதோட வேல்யூ 0ன்னு பார்த்துருப்போம். P ஆஃப் E3 இன்டர்செக்ஷன் E1 இதோட வேல்யூமே என்னன்னு பார்த்துருப்போம் நம்ம 0. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா P ஆஃப் E1 பிளஸ் P ஆஃப் E2 பிளஸ் P ஆஃப் E3. ஸோ ரிமைனிங் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா ஃபார்முலால -P ஆஃப் E1 இன்டர்செக்ஷன் E2 -P ஆஃப் E1 இன்டர்செக்ஷன் E3 அதே மாதிரி -P ஆஃப் E3 இன்டர்செக்ஷன் E1 இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்துடும். இப்போ நமக்கு இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பின்றது கரெக்டாக இருக்கும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் எ ரேண்டம் வேரியபிள் ஹேஸ் த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் P ஆஃப் x ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 1/2 பவர் x. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 எக்ஸெட்ரான்னு கொடுத்துட்டாங்க. தென் P ஆஃப் x இஸ் ஆட் அப்படின்னா இதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P ஆஃப் x ஈக்குவல் டு 1/2 பவர் x. இப்போ இதுல இருந்து P ஆஃப் x ஈக்குவல் டு ஆட், அதாவது எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஆட் நம்பர்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ P ஆஃப் x ஈக்குவல் டு 1, x ஈக்குவல் டு 3, x ஈக்குவல் டு 5 எக்ஸெட்ரா. இப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் x ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணீங்கன்னா 1/2 பவர் 1 பிளஸ் 1/2 பவர் 3 பிளஸ் 1/2 பவர் 5 பிளஸ் எக்ஸெட்ரான்னு வருமா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாமெட்ரி ப்ரோக்ரஷனில் வரும். அதாவது a பிளஸ் AR பிளஸ் AR ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரான்ற ஃபார்மெட்டில் வரும். இப்போ இதில் ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2, ஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1/4. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் அப்படின்னா a/1 - r அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஏன்றது 1/2 டிவைட் பை 1 - ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/4. இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 1/2 பை 4 - 1 அப்போ 3/4ன்னு வரும். இப்போ 1/2 இன்ட்டு 4/3. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, 2/3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ன்றது ஆடா இருந்துச்சுன்னா இப்போ இதே ப்ராப்ளத்துக்கு x ஈக்குவல் டு E1 அப்படின்னு எடுத்துங்க. ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், நம்ம x ஈக்குவல் டு ஆடுன்னு எடுத்துக்கிட்டோமா? அப்போ x ஈக்குவல் டு ஆடுன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 2/3. இப்போ இதே ப்ராப்ளத்துக்கு x ஈக்குவல் டு E1 எடுத்துங்க. x ஈக்குவல் டு E1 எடுத்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1/3 அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா a perfect die is thrown twice, the probability of getting the sum 9. அதாவது ஒரு டைஸை 2 தடவை நம்ம த்ரோ பண்றோம். அப்போ த்ரோ பண்றப்ப நமக்கு சம் பண்ணோம் அப்படின்னா 9 கிடைக்கணும். ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் டைஸ் அப்படின்னாலே 2 டைம்ஸ் த்ரோ பண்ணோம் அப்படின்னா 6 பவர் n. அப்போ இதில் 6 ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கன்னா 36 வருமா? அப்போ n ஆஃப் s ஈக்குவல் டு என்ன கிடைச்சிடும், 36 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் ரெண்டையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 கிடைக்கணும். அப்போ a ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைஸ்ல எனக்கு 3 அப்படின்னு வரும், செகண்ட் டைஸ்ல 6 வரும். 6 + 3 9. இப்போ ஃபர்ஸ்ட் டைஸ்ல நான் 4ன்னு எடுத்துட்டேன்னா அடுத்தது 5, 4 + 5 9 வரும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 5,4ன்னு வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 6,3ன்னு வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற சான்சஸ். அப்போ இதுல இருந்து n ஆஃப் a கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 2 3 4. அப்போ n ஆஃப் a வந்து 4ன்னு வருமா? இப்போ இதுல இருந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா n ஆஃப் a பை n ஆஃப் s. n ஆஃப் a எவ்வளவு, 4/36 அப்படின்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா
1/9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சின்றது கரெக்டா இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2004ல கேட்டிருக்காங்க. ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா in 128 set of 7 tosses of an unbiased coin the number of cases one may accept one head and 6 tails. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா 128 செட் ஆஃப் 7 டாசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா 7 டாஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதை வந்து இப்படி எடுத்துக்கங்க. அதாவது A1 A2 A3 A4 A5 A6 A7 இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா 7 டாஸ் பண்ணுறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் 1/2 1/2 கிடைக்குமா. ஸோ அதாவது ஹெட்டுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1/2 1/2. அதே மாதிரி டெய்ல்ஸுக்குமே ப்ராபபிலிட்டி என்ன தான் கிடைக்கும் 1/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்போ 1/2 பவர் 7 அப்படின்னு வரும். இப்போ இதே மாதிரி செகண்ட் டைம் எடுத்துக்கங்க. இப்போ செகண்ட் டைம் எடுத்தீங்க அப்படின்னாலுமே 1/2 ஹோல் பவர் 7 வரும். இப்போ இது மாதிரி நம்ம எத்தனை டைம்ஸ் எடுத்துக்கிறோம் நம்ம 7 டைம்ஸ் எடுத்துக்கிறோமா. அப்போ 7 டைம்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் 7 × 1/2 பவர் 7 அப்படின்னு கிடைக்கும். இது மாதிரி டோட்டலா எத்தனை செட்ஸ்க்கு எடுத்துக்கிறோம் நம்ம 128 செட்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். அப்போ 128 × 7 × 1/2 பவர் 7 அப்படின்னு வரும். இப்போ இந்த 2 பவர் 7ஓட வேல்யூ என்னது 128. அப்போ இந்த 128க்கு 128 கேன்சல் ஆயிரும். இப்போ ஈக்குவல் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 7. இப்போ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பின்றது கரெக்டா இருக்கும். 7 அப்படின்றது ஆன்சர் வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா a bag contains 10 black and 5 white balls. A ball is drawn at random. The probability that is a white ball. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இதே பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். நம்ம இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15. அதாவது n of s பார்த்தீங்கன்னா டோட்டலா 10 + 5 15. இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா probability that of white balls தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஒயிட் பால் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆம். அப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5/15. அப்போ ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும் 1/3 ஆம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 13 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏன்றது கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2005ல இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பேசிக்காக நம்ம படிச்சிருக்கிற கொஸ்டினே தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராபபிலிட்டியில் உள்ள இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இந்த டாப்பிக்ல இருந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் எஸ் ஈக்குவல் டு E1 E2 E3 E4. ஸோ இதில் சாம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் P இஸ் த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் S. அண்ட் இஃப் P ஆஃப் E1 ஓட வேல்யூ 1/9 கொடுத்துருக்காங்க. P ஆஃப் E2 ஓட வேல்யூ 1/3 கொடுத்துருக்காங்க. P ஆஃப் E3 ஓட வேல்யூ 1/6. தென் என்ன கேட்டிருக்காங்க P ஆஃப் E4. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன ரிசல்ட் படிச்சிருப்போம் அப்படின்னா P ஆஃப் E1 பிளஸ் P ஆஃப் E2 பிளஸ் P ஆஃப் E3 பிளஸ் P ஆஃப் E4 ஈக்குவல் டு 1 பார்த்துருப்போமா. ஸோ இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டு 1 வரும். இப்போ இதுல இருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா P ஆஃப் E4 அப்போ ஈக்குவல் டு 1 மைனஸ் என்ன வரும் நமக்கு P ஆஃப் E1 P ஆஃப் E2லாம் வருமா. P ஆஃப் E1 ஓட வேல்யூ 1/9 மைனஸ் 1/3 மைனஸ் 1/6 வரும். இப்போ இந்த டேர்மை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 7/18 வரும். ஸோ இந்த இதை அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7/18 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சின்றது கரெக்டா இருக்கும். ஸோ நமக்கு கொஸ்டினை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ நம்ம என்ன ரிசல்ட் படிச்சிருக்கோம், ஸோ இதை பேஸ் பண்ணி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணோம்னா போதும், கரெக்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா a coin is tossed 3 times in succession. The number of sample points in the sample space. ஸோ ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. ஒரு காயினை 3 டைம்ஸ் நம்ம டாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல உள்ள சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2005ல கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம என்ன வரும் நமக்கு சிங்கிள் காயின் அப்படின்னா 2/1 ஈக்குவல் டு 2 வரும். 2 காயின்ஸ் அப்படின்னா 2/2 ஈக்குவல் டு 4 வரும். 3 காயின்ஸ் அப்படின்னா 2/3 ஈக்குவல் டு 8. ஜென்ரலா நம்ம என்ன பார்த்திருப்போம் n காயின்ஸ் அப்படின்னா 2/n பார்த்திருப்போமா. இங்க நமக்கு எத்தனை இருக்கு நமக்கு 3 டைம்ஸ் இது பண்றோம் நம்ம. அப்ப 3 டைம்ஸ் அப்படின்னா 2/3 ஈக்குவல் டு என்ன கிடைச்சிடும் நமக்கு 8. அப்ப ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிடும் 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பின்றது கரெக்டா இருக்கும். ஸோ 8ன்றது தான் கரெக்டான ஆன்சர் வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the probability that a boy will get a scholarship is 0.9 and that a girl will get is 0.8. The probability that at least one of them will get the scholarship. ஸோ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க,
அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு பேட்டிங்ல கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி என்ன கண்டுபிடிக்கணும் ஞாபகத்தில் வரணும். அதாவது யூனியன் வருமா இன்டர்செக்ஷன் வருமா அப்படின்றது. ஸோ ஜென்ரலா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனி ஆஃப் தம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூனியன் வரும். இதே இது அண்டு அப்படி இல்லைன்னா போத் ஆஃப் தம். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன் வரும். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம். அப்போ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், நமக்கு யூனியன் வரும். ஓகே கவனிங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துல இருந்து ஒன்னு பாய், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள். இப்போ பாய்ன்றதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், கேர்ள்ன்றதை பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நமக்கு என்னது 0.9. அதே மாதிரி பி ஆஃப் பி பார்த்தீங்க அப்படின்னா 0.8. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம். அப்போ இதுல இருந்து பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் என்ன வரும் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு வரும். இப்போ இதுல பி ஆஃப் ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.9, பி ஆஃப் பியோட வேல்யூ 0.8 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ இந்த இடத்துல பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்ம பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு எடுத்துக்கலாமா. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஏ அண்ட் பின்றது இண்டிபெண்டன்ட் அப்படின்னா கண்டிப்பா பி ஆஃப் ஏ இன்ட்டு என்னன்னு எழுதலாம், நம்ம பி ஆஃப் பி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்றது பாயோட ஸ்காலர்ஷிப் பார்த்துருப்போம், அதே மாதிரி பின்றது பார்த்தீங்கன்னா கேர்ளோட ஸ்காலர்ஷிப். அப்போ கண்டிப்பா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட். அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றத பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நமக்கு என்ன வந்துடும் மைனஸ் 0.9 இன்ட்டு 0.8ன்னு வரும். ஸோ இங்கே உள்ள 0.9 பிளஸ் 0.8. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணி சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.98ன்னு வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 16th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டின்றது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல ஸோ இந்த இடத்துல ஆர் வருதான்னு பாருங்க, அப்படி இல்லைன்னா எனி ஆஃப் தம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா யூனியன் வரும். இதே இது அண்டு போத் ஆஃப் தம் ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன் வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏ கேன் சால்வ் 75% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே மாதிரி B can solve 70% of problems. So ஏன்றது 75% of problems, Bன்றது பார்த்தீங்க அப்படின்னா 70% of problems. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the probability that either A or B. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க ஆர்ன்னு வந்திருக்காம். can solve the problem chosen at random. அப்போ ஆர் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம யூனியன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ முதல்ல கொடுத்துருக்கிறதுல ஸோ இந்த டேட்டாவை முதல்ல எடுத்து எழுதிக்கிங்க. P of A equal to P of A என்றது என்னது 75%. அப்ப 75/100 அப்படின்னா equal to எவ்வளவு வந்துரும் 3/4. இப்போ இதுல இருந்து P of B அதே மாதிரி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 70%னா 70/100 இப்போ equal to 7/10 வருமா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P of A union B கண்டுபிடிக்கணும். இப்போ P of A union B equal to என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம், P of A plus P of B மைனஸ் பி ஆஃப் என்ன வரும் நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இங்கே ஏ அண்ட் பின்றது பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்ட். அப்போ இதை எப்படி பிரிச்சுக்கலாம், நம்ம பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு எடுத்துக்கலாமா. இப்போ பி ஆஃப் ஏயோட வேல்யூ என்னது 3/4 பிளஸ் பி ஆஃப் பியோட வேல்யூ 7/10 மைனஸ் இந்த இடத்துல உள்ள பி ஆஃப் ஏ பி ஆஃப் பிக்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் 3/4 பிளஸ் 7/10 மைனஸ் 3/4 இன்ட்டு 7/10 வரும். இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 37/40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 17th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 37/40. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2001ல கேட்டிருக்காங்க. ஓகே நீங்க இப்போ நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the probability that a leap year selected at random will contain 53 Sunday or 53 Monday. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஆர் வருதான்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஆர்ன்னு கேட்கலாம், இதே ப்ராப்ளத்தை அண்டுன்னு கேட்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம், அதாவது லீப் இயர்ல 53 சண்டேக்கு என்னன்னு பார்த்துருப்போம், அதே மாதிரி 53 மண்டேக்குமே நம்ம என்னன்னு பார்த்துருப்போம். அங்கே லீப் இயர்ல நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா 2/7, அதாவது சண்டேக்கு. இப்போ இதே மாதிரி மண்டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 2/7. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம போனதுல ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஸோ இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏன்றது 53 சண்டேக்கு 2/7 பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ப்ராபிலிட்டி ஆஃப் பின்றது 53 மண்டேக்கு பார்த்தீங்கன்னா 2/7. ஸோ இங்கே ஆர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணுமா. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி
மைனஸ் பி ஆஃப் என்ன வரும் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வரும். ஸோ இங்கே பி ஆஃப் ஏயோட வேல்யூ 2/7. ஸோ அதே மாதிரி பி ஆஃப் பின்றது பார்த்தீங்கன்னா 2/7 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் பார்த்தீங்க அப்படின்னா 1 தான் இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1/7 இதை மைனஸ் பண்ணணும். இப்போ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4/7 மைனஸ் 1/7 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 3/7. அப்போ 18th கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 3/7 வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் நமக்கு 3/7 கொடுக்கல. பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3/7. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2004ல் கேட்டிருக்காங்க. பட் நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3/7 வரல. ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஸ்டார் கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா if A and B are two independent events such that P of A equal to 0.5 and P of A union B equal to 0.8 then P of B equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது ஒன்று P of A யோட வேல்யூ 0.5ன்னு கொடுத்துட்டாங்க. P of A intersection B equal to 0.8ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ A and Bன்றது என்னன்னு கொடுத்துட்டாங்க, நமக்கு இண்டிபெண்டன்ட்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம் அப்படின்னா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இப்போ இந்த ஃபார்முலால இதை அப்ளை பண்ணுங்க. இப்போ இங்கே இண்டிபெண்டன்ட் அப்படின்னா ஸோ இந்த A இன்டர்செக்ஷன் B எப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இங்கே உள்ள P of A plus P of B minus P of A into P of Bன்னு எடுத்துக்கலாமா. A and B are independent அப்படின்னா ஸோ இதை அப்படியே டாட் ப்ராடக்ட்ல எடுத்துக்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது P of A union B. ஸோ இதோட வேல்யூ 0.8, P of A யோட வேல்யூ 0.5, P of Bன்ற வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மைனஸ் இங்கே P of Aன்றது 0.5. ஸோ இங்கே உள்ள P of என்ன வரும் அப்படின்னா B. இப்போ இதுல இருந்து P of B கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.6 கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. P of B காமனாக எடுத்துட்டு சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா P of B equal to நமக்கு என்ன கிடைக்கும் 0.6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 19th கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 0.6. ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 20th ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2 cards are drawn from a pack of 52 cards. The probability that both are queens when the first card is not replaced. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நாட் ரிப்ளேஸ்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ் ப்ராப்ளம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 52. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கார்டு நம்ம எடுக்க போறோம். ஸோ அந்த 2 கார்டு எடுக்கிறதுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரணும் கியூன்ஸா வரணும் நமக்கு. இப்போ கியூன் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கார்ட்ஸ் வருமா கியூன்ல. ஸோ இப்போ நம்ம ஷார்ட்டா இது எப்படி போடலாம் அப்படின்னா 4/52 இன்ட்டு இங்க நாட் ரிப்ளேஸ் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3 என்ன வரும் நமக்கு 51 அப்படின்னு வருமா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 4ஐயும் 52ஐயும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 13 × 4 52ன்னு வருமா. அதே மாதிரி 3ஐயும் 51ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3 is 3 7 3s are 21. அப்போ 1/13 × 17 வரும். இப்போ 13 × 17 நமக்கு என்ன கிடைச்சிடும் 1/221 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 20th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சின்றது கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாகவும் போடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் கூட போடலாம் 4C2/52C2. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 21th ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் A and B are any two events and P of A வேல்யூ கொடுத்துட்டாங்க, P of B வேல்யூ கொடுத்துட்டாங்க, P of A intersection B வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P of A union B ஹோல் பாரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் அப்படின்னா P of A union B ஹோல் பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் P of A union B ன்னு பார்த்துருப்போமா. இப்போ இதுல இருந்து 1 மைனஸ் P of A union B அப்படின்னா P of A பிளஸ் P of B மைனஸ் P of A intersection B. ஸோ ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம படித்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. 1 மைனஸ் P of A யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.35 வரும். பிளஸ் P of B யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.73 மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.14. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 0.06 அப்படின்னு வரும். அப்போ 21th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டின்றது கரெக்டாக இருக்கும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 22nd ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2 person A and B appear in an interview for 2 vacancies. அதாவது 2 பேர் இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்றாங்க. ஸோ 2 வேகன்சிஸ். ஸோ 2 வேகன்சிஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா சேம் போஸ்ட்டுக்கு. The probability of A selection is 1/7
அண்ட் தட் பி செலக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/5. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, போத் ஆஃப் தம் வில் பி செலக்டட், none of them will be selected. இன்னொன்னு பாத்தீங்கன்னா exactly one of them will be selected. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ செலக்ஷனுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா P of A equal to என்ன கொடுத்திருக்காங்க 1/7. அதே மாதிரி பி செலக்ஷனுக்கான ப்ராபபிலிட்டி P of B பாத்தீங்க அப்படின்னா 1/5 கொடுத்துட்டாங்களாம். இப்போ P of A 1/7 அப்படின்னா ஸோ எனக்கு P of A பார் என்ன கிடைக்கும், நமக்கு 1 minus P of A அப்படின்னு ஃபார்முலா பார்த்துருப்போமா. இப்போ 1 minus 1/7 அப்ளை பண்ணீங்கன்னா 7 minus 1 6/7. இது வந்து P of A பார். இப்போ P of B ல இருந்து P of B பார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 minus 1/5 அப்ப என்ன கிடைக்கும், 5 minus 1னா 4/5 ஆம். அப்ப இதுல இருந்து P of B பாரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 4/5 கிடைக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா both of them will be selected அப்படின்னா சோ ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் both of them அப்படின்னு வந்தாலே P of நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்திருப்போம் A intersection B. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா none of them will be selected. அப்ப none of them will be selected அப்படின்னா நம்ம என்ன வரும், P of A bar intersection B bar கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா exactly one of them will be selected அப்படின்னா சோ இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், P of A intersection B bar ன்னு வரும். யூனியன் என்ன வரும் அப்படின்னா A bar intersection B அப்படின்னு வரும். சோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கண்டுபிடிங்க. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா A and B ன்றது இண்டிபெண்டன்ட். இப்ப A and B ன்றது இண்டிபெண்டன்ட் அப்படினால நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம், A and B பாரும் இண்டிபெண்டன்ட். அதே மாதிரி A bar and B பாரும் இண்டிபெண்டன்ட், A and B bar இண்டிபெண்டன்ட் அப்படின்னு பார்த்திருப்போம். சோ அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1/35. செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 24/35 ன்னு வரும். தேர்ட் ஒன்னுக்கு நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2/7 அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் 23rd ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா a problem in mathematics is given to 3 students A, B, C whose chances of solving it are 1/2, 1/3, 1/4 respectively அப்படின்னு கொடுத்திருக்காங்க. What is the probability that the problem will be solved? So இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन கேட்டிருக்காங்க. So இதுல நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா any of them will be solved. So இதுதான் क्वेश्चनோட மீனிங். So நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா problem will be solved equal to at least one of them, அதாவது A, B, C. So இதுல ஏதாச்சும் one of them will be solved. So இதை கண்டுபிடிச்சோம்னாலே போதும். அதாவது P of A union B union C. So நம்ம பார்த்திருப்போம் நம்ம ஆல்ரெடி. So இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னாலே யூனியன் வரணும் நம்ம வந்து பார்த்திருப்போம். அப்ப P of A union B union C தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 minus P of என்னன்னு எடுத்துக்கலாம், நம்ம A union B union C whole bar அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ இதுல இருந்து 1 minus P of A union B union C whole bar நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா A bar intersection B bar intersection C bar எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் டி மார்கன்ஸ் லான்னு. ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றோம். ஸோ இந்த இடத்துல ஏபிசின்றது நமக்கு இண்டிபெண்டா. அப்போ 1 மைனஸ் இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா P of A bar இன்ட்டு P of B bar இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும் P of C bar. ஸோ இப்போ இதுல இருந்து இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ இங்க P of A யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 1/2. P of B யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3. P of C யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/4. இப்போ இதுல இருந்து P of A bar கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 1 minus 1/2ன்றது 1/2. P of B bar கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 1 minus 1/3 என்ன கிடைக்கும் நமக்கு 2/3 ன்னு வருமா. P of C bar கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 1 minus 1/4 என்ன வரும் 3/4 ன்னு வரும். இப்போ இதுல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 minus 1/2 into 2/3 into 3/4. இந்த 3க்கு 3 கேன்சல் ஆயிரும், 2க்கு 2 கேன்சல் ஆயிரும், 1 minus 1/4 ன்னு வரும். இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 3/4. இப்போ 23rd क्वेश्चனுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 3/4 அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 24th ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா 3 balls are drawn at random from a bag contains 6 blue and 4 red balls. ஸோ ஒரு பேக்ல பாத்தீங்கன்னா 6 blue balls இருக்கு, 4 red balls இருக்கு. What is the chance that 2 balls are blue and 1 is red? ஸோ 2 பால் வந்து ப்ளூவா இருக்கணும், 1 பாத்தீங்கன்னா ரெட்டா இருக்கணும். ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் பாத்தீங்கன்னா 10. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா n of s equal to 10. இதுல எத்தனை பால்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்றோம் அப்படின்னா 3 பால்ஸ். அப்ப 10 C3 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஏன்றது என்ன அப்படின்னா 2 ப்ளூ பால்ஸ். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1 ரெட் பால்ஸ். ஸோ இதான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். அப்ப இங்க நமக்கு n of a equal to நமக்கு என்ன வரும் அப்படின்னா
ப்ளூ பால்ஸ் நமக்கு என்ன இருக்கு 6. இதுல இருந்து 2 ப்ளூ பால் செலக்ட் பண்றோம் அப்படின்னா 6C2 வரும். ரெட் பால்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4. அப்ப 4ல இருந்து 1 ரெட் பால் செலக்ட் பண்றோமா? அப்ப 4C1 வரும். இப்ப இதுல இருந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா n of a by n of s. அப்ப 6C2 4C1 டிவைட் பை 10C3 அப்படின்னு வரும். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 24th கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1/2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 25th ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா A speaks truth in 60% and B in 75% of the cases. In what percentage of cases are they like to contradict each other in starting the same fact? So இந்த இடத்துல contradict அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? A and Bன்றது இண்டிபெண்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P of Aன்றது 60%, P of B அப்படின்றது 75%. இப்போ 60%னா 0.6 எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 75% அப்படின்னா 0.75. அப்போ P of A யோட வேல்யூ 0.6, P of B யோட வேல்யூ 0.75. இப்போ இதுல இருந்து P of A பார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 மைனஸ் 0.6 வருமா? இப்போ 1 மைனஸ் 0.6னா 0.4. P of B பார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 மைனஸ் 0.75 வரும். இப்போ இங்க நமக்கு என்ன வரும்? 0.25 வருமா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A அண்ட் Bன்றது கான்ட்ரடிக்ட் ஈச் அதர். ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் A அண்ட் Bன்றது கான்ட்ரடிக்ட் டு ஈச் அதர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏன்றதை நம்ம வந்து ஸ்பீக்ஸ் ட்ரூத் அப்படின்னு எடுத்துட்டோம்னா Bன்றதை டஸ் நாட் ஸ்பீக் ட்ரூத்னு எடுப்போம். ஆர் ஏன்றதை டஸ் நாட் ஸ்பீக் ட்ரூத்னு எடுத்தோம்னா Bன்றதை ஸ்பீக்ஸ் ட்ரூத்னு எடுப்போம். அப்போ இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பார் யூனியன் என்ன வரும் அப்படின்னா A பார் இன்டர்செக்ஷன் B அப்படின்னு வரும். அதாவது ஏன்றது ஸ்பீக் ட்ரூத் அப்படின்னா Bன்றது டஸ் நாட் ஸ்பீக் ட்ரூத்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்றது டஸ் நாட் ஸ்பீக் ட்ரூத் அப்படின்னா Bன்றது ஸ்பீக் ட்ரூத் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக நம்ம நோட் பண்ணிட்டோம்னா போதும். இப்போ P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பார் யூனியன் A பார் இன்டர்செக்ஷன் B. இப்போ இதை ஈக்குவல் டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பார் பிளஸ் P ஆஃப் A பார் இன்டர்செக்ஷன் B எடுக்கலாமா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் A அண்ட் Bன்றது இண்டிபெண்டன்ட் அப்படின்னா P ஆஃப் A இன்ட்டு P ஆஃப் B பார்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா P ஆஃப் A பார் இன்ட்டு என்ன எழுதலாம் அப்படின்னா P ஆஃப் Bன்னு. ஸோ இந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்க. P ஆஃப் A வேல்யூ P ஆஃப் B பாரோட வேல்யூ, அதே மாதிரி P ஆஃப் A பாரோட வேல்யூ P ஆஃப் B யோட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.45. இப்போ 0.45ன்றது என்னது நமக்கு 45%. அப்போ 25th கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 45%ன்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 26th ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் P ஆஃப் A ஈக்குவல் டு 0.5, P ஆஃப் B ஈக்குவல் டு 0.3, P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு 0.15. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P ஆஃப் A பை B பார் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அதாவது P ஆஃப் A பை B பார் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்? A இன்டர்செக்ஷன் B பார் டிவைட் பை P ஆஃப் B பார் அப்படின்னு வருமா? இப்போ இந்த இடத்துல A இன்டர்செக்ஷன் B பாரை ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். என்னன்னு படிச்சிருப்போம்? P ஆஃப் A மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bன்னு படிச்சிருப்போம். டிவைட் பை இங்கே என்ன வரும் அப்படின்னா P ஆஃப் B பாரை 1 மைனஸ் P ஆஃப் என்னன்னு எழுதலாம்? P ஆஃப் B அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. P ஆஃப் A யோட வேல்யூ 0.5 மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B யோட வேல்யூ 0.15 டிவைட் பை 1 மைனஸ் P ஆஃப் B யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1/2 அப்படின்னு வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0.5. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஞாபகத்தில் வரணும்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராமில் படிச்சிருப்போம் நம்ம. ஸோ இதாவது இதை ஏன்னு எடுத்திருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்திருப்போம்? B. ஸோ இதை A இன்டர்செக்ஷன் Bன்னு பார்த்துருப்போம். ஸோ இதை A இன்டர்செக்ஷன் B பார். ஸோ இங்கே A பார் இன்டர்செக்ஷன் Bன்னு பார்த்துருப்போமா? இப்போ எனக்கு இதுல இருந்து A இன்டர்செக்ஷன் B பார் வேணும் அப்படின்னா அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பார் அப்படின்னா P ஆஃப் Aல இருந்து மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B மைனஸ் பண்ணோம்னா இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இதுவுமே. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம போன பார்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்குலாம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 27th ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா P ஆஃப் A ஈக்குவல் டு 0.9,
P of B by A equal to 0.8 P of A intersection B என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில P of B by A equal to நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம்? P of A intersection B by P of A ன்னு பார்த்திருப்போமா? ஸோ இங்க நமக்கு எதோட வேல்யூ தெரியும்? P of A வேல்யூ தெரியும். P of B by A வேல்யூ தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A intersection B. இப்போ இதை அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணுங்க. P of B by A க்கு பதிலா 0.8. இப்போ இங்க நமக்கு என்ன வரும்? P of A intersection B by P of A யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.9. இப்போ இதுல இருந்து P of A intersection B equal to 0.8 into 0.9 வருமா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 0. என்ன வரும்? 72 அப்படின்னு வரும். இப்போ 27th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 0.72 அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 28th ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா let A be the event of getting the sum of the points on the faces is odd and B be the event that at least one of the faces is 1. When throwing a dice, find the probability of A by B and P of B by A. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ A அப்படின்ற ஈவெண்ட் என்ன அப்படின்னா getting the sum of the points on the faces is odd. அதாவது நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஆட் நம்பர்ஸ் கிடைக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் வரலாம் அப்படின்னா 1, 2 வரலாம், 1, 4. அதாவது இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் வரணும். 1 + 2 3, 1 + 4 5. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா 1, 6. ஸோ 1ன்னு எடுத்தோம்னா ஸோ இதுதான் வரும். இப்போ 2வை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 2, 1ன்னு வரும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2, 3. ஸோ இந்த மாதிரி அப்படியே செலக்ட் பண்ணுங்க. 2, 5 வரும், 3, 2, 3, 4 இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப் டு 6, 5 வரைக்கும் வரும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா n of A equal to எவ்வளோ வரும் அப்படின்னா 18. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 36. அப்போ இங்கே n of Aன்றது 18. அப்போ 18/36 அப்படின்னா என்ன வந்துடும்? 1/2. அப்போ P of A யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. இப்போ இதே மாதிரி B பார்த்தீங்க அப்படின்னா ஸோ Bன்றது என்ன கொடுத்துருக்காங்க? The event that at least one of the faces is 1. ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபேஸஸ்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 1ன்றது வரணும். அப்போ நமக்கு என்னென்ன வரலாம் அப்படின்னா 1, 1 வரலாம், 1, 2 வரலாம், 1, 3 அப் டு எது வரைக்கும் வரலாம்? 1, 6 வரைக்கும் வரலாம். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 எடுத்தீங்கன்னா 2, 1 வரலாம், 3, 1 வரலாம், 4, 1, 5, 1. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6, 1. இப்போ இதில் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா n of B பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 வரும். இப்போ இதுல இருந்து ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா P of B பார்த்தீங்க அப்படின்னா 11/36ன்னு வரும். ஸோ முதல்ல P of A என்னன்னு கண்டுபிடிங்க, அடுத்து P of B என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம P of A by B, இன்னொன்று பார்த்தீங்கன்னா P of B by A. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா P of A by B equal to P of A intersection B by P of Bன்னு பார்த்துருப்போமா? ஸோ அப்போ இதுல இருந்து P of A intersection B என்னன்னு பாருங்க. ஸோ இங்க ஏன்றது கண்டுபிடிச்சிருப்போம், பின்றது கண்டுபிடிச்சிருப்போம். ரெண்டுத்துலயுமே காமன் பாத்தீங்க அப்படின்னா n of A intersection B பாத்தீங்கன்னா 6 வரும். ஸோ அதாவது ஏன்றதுலையும் பின்றதுலையும் காமன் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா 6 வரும். இப்போ இதுல இருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6/36 equal to 1/6ன்னு வருமா? ஸோ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. P of A by B என்னது? P of A intersection B by P of B. அப்ப P of A intersection Bன்றது என்னது? 1/6 divide by P of B. P of B நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 11/36. இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6/11 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி செகண்ட் ஒன் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா P of B by A. ஸோ இதுக்குமே ஃபார்முலா என்னதான்? P of A intersection B by P of Aன்னு வரும். இப்போ P of A intersection Bன்றது என்னது? 1/6 by P of A அப்படின்றது என்னது? 1/2. இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/3 கிடைக்கும். அப்ப P of A by B யோட வேல்யூ 6/11 வரும். P of B by A யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1/3 வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 29th ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா a bag contains 5 red and 3 black balls and a second bag contains 4 red and 5 black balls. One of the bag is selected at random and the draw of 2 balls is made from it. What is the probability that one of them is red and the other is black? So இதுதான் கொஸ்டின். அதாவது ஒன் பால் பாத்தீங்கன்னா ரெட்டா இருக்கணும், ஸோ அதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக்கா இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் P of A1 அப்படின்னு எடுத்துங்க. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் ஃபர்ஸ்ட் பேக். ஸோ P of A1 அப்படின்றது என்னது? செலக்டிங் த பேக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா
ஸோ இதில் வந்து நமக்கு என்ன இருக்கும் டோட்டலாக 2 பேக்ஸா. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2. ஸோ இதே மாதிரி P of A2 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபர்ட்டி ஆஃப் செலக்டிங் செகண்ட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1/2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் Bன்றதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈவெண்ட் ஆஃப் டிராயிங் த ஒன் ரெட் அண்ட் பிளாக் பால். ஸோ இதை தான் நம்ம வந்து B அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதுல இருந்து P of B கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் P of A1 அதாவது ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து P of என்ன வரும் அப்படின்னா B/A1 அப்படின்னு வரும். அதே மாதிரி பிளஸ் P of A2 செகண்ட் பேக்ல இருந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா B/A2 அப்படின்னு வரும். P of A1 அப்படின்றதுக்கு இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க 1/2 இன்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P of B/A1 னா அதாவது ஃபர்ஸ்ட் பேக்ல நம்ம வந்து செலக்ட் பண்றோம் 5 ரெட் இன்னொன்னு என்னது 3 பிளாக்கா. ஸோ அப்போ அதாவது ஃபர்ஸ்ட் பேக் A1 அப்படின்னு எடுத்துருக்க பார்த்தீங்களா. ஸோ இதில் நமக்கு என்ன இருக்கு 5 ரெட் பால்ஸ் 3 பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பால்ஸாக இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்குது 8. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5C1 into 3C1 divide by 8C2 அப்படின்னு வரும். பிளஸ் P of A2 அப்படின்றது என்னது 1/2. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேக். இப்போ செகண்ட் பேக்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 ரெட் பால்ஸ் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 5 பிளாக் பால்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 வருமா. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் 9C2 அப்படின்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4C1 இன்ட்டு என்ன வரும் அப்படின்னா 5C1. ஸோ இதை அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. ஸோ இதை சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 275/504 வருதான்னு செக் பண்ணுங்க. 29th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 275/504 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் 30th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா let A1, A2, A3, etc. AN be a mutually exclusive excursive events such that P of AI greater than 0 for I equal to 1, 2, 3, etc. N. Let B be the any event P of B greater than 0. Then இங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா P of A I by B is equal to. இப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் தியரத்தையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் பேஸ் தியரம் அப்படின்றதுல P of A I by B equal to நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம் அப்படின்னா P of A I into P of B by AI divide by. ஸோ இங்கே நியூமரேட்டரில் என்ன அர்த்தமோ அது இங்கே வந்துடும் P of AI into P of B by AI. ஸோ இங்கே முன்னாடி என்ன வரும் நமக்கு சம்மேஷன் I equal to 1 to N அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ இந்த ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா P of A into P of B by AI. ஸோ அதே தான் இங்கே இருக்கும் P of AJ into P of B by AJ J equal to 1 to N இருக்கா. இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல P of Bன்னு வருது. அப்போ கண்டிப்பாக செகண்ட் ஒன் வராது. ஸோ அதே மாதிரி தேர்டும் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தும் வராது. அப்போ 30th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏன்றது கரெக்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் இயரில் ஸோ இந்த டைப்பில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராபபிலிட்டியிலேருந்து ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை நல்லா பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராபபிலிட்டியிலேருந்து நம்ம ஒரு கொஸ்டினை நம்ம ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். இப்போ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இந்த 2 டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆயிரும். ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாப்பிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி ஃபார்முலா ஸோ அதை பேஸ் பண்ணி டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஸோ இந்த 2 டாப்பிக்குமே நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டே 7ல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் எடுத்து ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.